திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. அரகரம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய திருவடிகளை எனது மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். திருவாவடுதுறை ஆதீனம் 24வது பட்டமாக எழுந்தருளி அருளாட்சி செய்து வரக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். என்னை இந்த சென்னரியிலே ஆட்படுத்திய மெய்ஞான வள்ளல் ஞான தந்தை திரு கு வைத்தியநாதன் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன். அப்பர் அருள்நெறி மன்றத்தாருடைய அனைத்து உறுப்பினர்களையும் இதனுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சாந்தா அம்மையார் அவர்களையும் இதற்கு என்னை ஆற்றுப்படுத்திய பிரேமா சம்பந்தம் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையத்திலே என்னோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் என்னுடைய சென்னி மேல் சூட்டி மகிழ்கிறேன். இன்றைய நாள் ஒரு நன்னாள். இன்று மறை ஞானசம்பந்தருடைய குருபூஜை திருநாள், ஆவணி உத்திரம். அருளாளர்களுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுவது இல்லை. அவர்கள் இறைவனுடைய திருவடியை எந்த நட்சத்திரத்திலே சேர்ந்திருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்திலே குரு பூஜை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஆவணி மாதத்தினுடைய உத்திர நட்சத்திரத்து என்று மறைஞான சம்பந்தருடைய குரு பூஜை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இந்த வாய்ப்பினை அளித்த அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு நான் தலைப்புக்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். சைவ உலகத்திலே ஞானசம்பந்தர் என்ற பெயருடையவர்கள் புகழ்வாய்ந்தவர்களாக 3 பேர் இருக்கிறார்கள். முதலாம் அவர் திருஞான சம்பந்தர், அனைவரும் நாம் அறிந்ததே. அவர் முதல் 3 திருமுறைகளை அருளியவர், சிவபெருமான அருளினாலே ஞானப்பால் உண்டவர். அந்த திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே பிறந்தார் என்பது நாம் அறிவோம். இரண்டாவதாக உள்ள ஞான சம்பந்தர் தான் மறைஞான சம்பந்தர். இவரை பற்றித்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மூன்றாவதாக குரு ஞான சம்பந்தர் என்று ஒருவர், அவர்தான் தருமபுர ஆதீனத்தை நிறுவிய பெருமகனார். இந்த 3 ஞான சம்பந்தர்களிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் மறை ஞான சம்பந்தர். ஏனென்றால் இதில் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது, அதற்காகத்தான் இதை சொல்கிறேன். இந்த மறைஞான சம்பந்தர் சந்தான குரவர்களும் ஒருவர். சந்தான குரவர்கள் என்றால் என்ன, அவர்களெல்லாம் யார் என்று நாம் சிறிது ஆராய போனால், முதலாவதாக கைலாயத்திலே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் சைவ ஆகம பொருளை திரு நந்திதேவருக்கு உபதேசம் செய்தார். திரு நந்திதேவர் சனத்குமாரருக்கு உபதேசம் செய்தார். அதே சித்தாந்த பொருள்களை சனத்குமாரர் சத்தியஞான தர்சினிக்கு உபதேசம் செய்தார். சத்தியஞான தர்சினி பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் செய்தார். இவை இந்த 4 உபதேசங்களும் விண்ணுலகத்திலே நடைபெற்றவை. நந்திதேவர், சனத்குமாரர்,
சத்தியஞான தரிசினி, பரஞ்சோதி முனிவர், இந்த நால்வரும் ஒருவருக்கொருவர் சீடராக வந்தவர். எனவே இதை பரம்பரை என்று சொல்கிறோம். இதைத்தான் சந்தானம். சந்தானம் என்றால் பரம்பரை. இது ஞான அளவிலே இருப்பதனாலே ஞான பரம்பரை சந்தானம். இவர்களுக்கு சந்தான ஆச்சாரியார்கள் என்று சொல்லும். இது விண்ணுலகத்திலே நடந்ததனாலே இதற்கு அகச்சந்தான ஆச்சாரியார்கள் என்று சொல்கிறோம். ஆச்சாரியார் என்று சொன்னால் ஆசரித்தல் என்பதில் அடிப்படையாக வந்தது. ஆசரித்தல் என்றால் வாழ்ந்து காட்டுதல் என்று பொருள். யார் ஒருவர் தான் சொன்ன வண்ணமே வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்களை ஆச்சாரியார்கள் என்று சொல்கிறோம். குறவர்கள் என்று சொல்லுவார்கள். இவர்கள் சந்தான குறவர்கள். இவர்கள் விண்ணுலகத்திலே இருந்ததனாலே அகச்சந்தான குறவர்கள். அடுத்தது இங்கவர். இந்த பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணம் எழுதிய பரஞ்சோதி முனிவர் அல்ல. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரஞ்சோதி முனிவர் வானுலகத்தின் வழியாக அகத்தியரை பார்க்க செல்லும் கால் திருவெண்ணைநல்லூரிலே அவருடைய விமானம் நின்றது. கீழே குனிந்து பார்த்தார். அங்கே 2 வயது குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை பார்த்தவுடன் அவரது பரிபக்குவ நிலையை தெரிந்து கொண்டு கீழிறங்கி வந்து சைவ சித்தாந்தத்தை அந்த குழந்தைக்கு போட்டினார். அந்த குழந்தையினுடைய இயற்பெயர் சுவேதவன பெருமாள். சுவேதவன பெருமாள் என்பது திருவெண்காட்டு ஈசருடைய பெயர். ஆம், அவருடைய பிறப்பிற்கு காரணமாக இருந்தவர் திருவெண்காட்டிலே உள்ள முக்குளத்தின் நீர். அவருடைய தந்தையார் அச்சுத கலப்பாளருக்கு பல காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அவர் தன்னுடைய குலகுருவான சகலாகம பண்டிதரிடம் சென்று கயிறு சாற்றி பார்த்தபோது திருவெண்காட்டு பதிகம் வந்தது. திருவெண்காட்டு பதிகத்தின்படி ஞானசம்பந்தர் சொன்னது போல அந்த முக்குள நீரிலே போய் தோய்ந்து அதன் வழியாக அந்த பெருமானினுடைய அருள் பெற்று இந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். எனவே அந்த குழந்தைக்கு சுவேதவன பெருமாள் என்று பெயரிட்டார்கள். அந்த குழந்தை தான் இந்த ஈராண்டில் இருந்த குழந்தை. பரஞ்சோதி முனிவர் அந்த குழந்தைக்கு சைவ சித்தாந்தத்தை போற்றி சிவஞான போதமாக சொன்னார்கள். அப்படி சொல்லி அவருக்கு தீட்சா நாமமாக தன்னுடைய குருவான சத்தியகான தர்சினி என்பதை தமிழ்படுத்தி மெய்கண்டார், சத்தியம் என்றால் மெய், தரிசனம் என்றால் கண்டார், எனவே மெய்கண்டார் என்று பெயரிட்டு அவர் சென்று விட்டார். இப்பொழுது நில உலகத்திலே சந்தானம் தொடங்கியது. இவர் மெய்கண்டார். இவர்தான் சிவஞான போதத்தை அருளிய பெருமகனார். சைவ சித்தாந்தத்திலே மிகவும் அருமையாக 12 நூற்பாக்களை தன்னுள் அடக்கி அரும்பெரும் கருத்துக்களை எல்லாம் தன்னிலே அமைத்திருக்கக்கூடிய பகுதிதான் இந்த சிவஞான போதம். இதை அருளியவர் மெய்கண்டார். அந்த மெய்கண்டார் அவருக்கு அடுத்தபடியாக அருள்நந்தி சிவாச்சாரியார் அவருக்கு உபதேசம் செய்தார். அவர் இவருடைய பிறப்பிற்கு காரணம் என்று சொன்னேன் அல்லவா, அந்த சகலாகம பண்டிதர் தான் அவர். தன்னுடைய தந்தைக்கு குலகுருவாக இருந்தவர் மெய்கண்டாருக்கு சீடரானார். ஆக சமயத்திலே எந்த வயதிலும் யாரும் யாருக்கு வேண்டுமானாலும் சீடராகவோ அல்லது குருவாகவோ இருக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த மெய்கண்டாரும் நமது அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்களும். அருள்நந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய தான் அறிந்த திருவடி ஞானத்தை, சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்ததாக உள்ள இன்றைய குருபூஜைக்கு உரியவரான மறைஞான சம்பந்தருக்கு சொன்னார். மறைஞான சம்பந்தர் அதற்கு அடுத்தபடியாக உள்ள உமாபதி சிவாச்சாரியாருக்கு சொன்னார். இவர்களுக்கு பல சீடர்கள் இருந்தார்கள். இருந்தாலும் அதிலே மிகவும் முக்கியமானவர்களாக இந்த 4 பேர்கள். ஆக மெய்கண்டார், அதற்கு பிறகு அருள்நந்தி சிவம், அருள்நந்தி சிவத்திற்கு பிறகு மறைஞான சம்பந்தர், ஆக மறைஞான சம்பந்தருக்கு பிறகு உமாபதி சிவாச்சாரியார். இந்த 4 பேரும் ஞான பரம்பரையிலே வந்தவர்கள். இவர்களுக்கு புறச்சந்தானம் ஆச்சாரியர்கள் என்று பெயர்.
இவர்கள் ஆங்காங்கே திருமணம் அமைத்து மக்களுக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை, வேத சிவாகம பொருள்களை சொல்லி வைத்தார்கள், அனைவருக்கும் சொன்னார்கள். எனவே நம்ம சமயக்குறவர்கள் பார்த்தீங்கன்னா 4 பேரும், அதாவது திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வரும் வெவ்வேறு தலங்களுக்கு சென்று அங்கே எழுந்தரில் உள்ள பெருமானுக்கு தோத்திர பாடல்களை செய்தார்கள், பாமாலை புனைந்தார்கள். எனவே அவர்கள் நின்ற கோலத்திலே இருப்பார்கள். அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா 4 பேரும் நின்ற இந்த நிலையிலே இருப்பார்கள். இவர்களுக்கு உபதேசம், சாத்திரம், சைவ சமய கருத்துக்கள் இவர்கள்தான் முக்கியம் என்பதனாலே அவர்கள் அமர்ந்த நிலையிலே தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் சொல்லும் முகத்தான் அமர்ந்த நிலையில் இருப்பார். அவர்கள் தோத்திர நூல்களை செய்தது போல இவர்கள் சாத்திர நூல்களை செய்தார்கள். எவ்வாறு தோத்திர நூல்கள் 12 திருமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதுபோல சாத்திர நூல்கள் 14 சாத்திர நூல்கள் உள்ளன. இந்த புரச்சந்தானாச்சாரியார்கள் இல்லாம சிலரும் இதிலே சாத்திர நூல்களை எழுதியுள்ளார்கள். ஆக மொத்தம் 14 சாத்திர நூல்கள் உள்ளன. இப்ப மறைஞான சம்பந்தரிடம் வருவோம். மறைஞான சம்பந்தர் நடுநாட்டிலே, இப்பொழுது கடலூர் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்திலே திருப்பெண்ணாகடம் என்கிற வெள்ளாற்றங்கரையிலே அமைந்திருக்கிற திருத்தலத்திலே அவதாரம் செய்தார்கள். இவர் பராசர முனிவர் பரம்பரையிலே சாமவேத மரபிலே தோன்றியவர். இவர் சிறுவயதிலிருந்தே வேதம், ஆகமம், உபநிடதம் ஆகியவற்றிலே மிகச் சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருந்தார். எனவேதான் அனைவரும் ஞானசம்பந்தரை மறைஞான சம்பந்தர் என்று முன்னொட்டு கொடுத்து அவர்களை வணங்கினார்கள். இவர்கள் அந்தணர் தலைவராக இருந்திருக்கிறார். இவருடைய வரலாறு என்பது மிகவும் சிறியதானாலும் கூட சுவாரஸ்யம் மிக்கது. ஆம், இவரிடத்திலே உமாபதி சிவாச்சாரியார் எவ்வாறு சீடராக சேர்ந்தார் என்பது மிகவும் ரசிக்கத்தக்கது. ஆம், இவர் அங்கே இருந்து பெண்ணாடத்திலே இருந்து சிதம்பரத்திற்கு வருகிறார் மறைஞான சம்பந்தர். அவ்வாறு வருகிற பொழுது சிதம்பரத்திலே ஒரு திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் தில்லை 3000 அவர்களிடத்திலே ஒருவர். நடராச பெருமானை கைகளினாலே தொட்டு ஆராதனை செய்து வழிபாடு செய்யக்கூடிய தகுதி மிக்கவர்கள். அதிலே ஒருவர் தான், தில்லை 3000 ஒருவர் தான் நமது உமாபதி சிவாச்சாரியார். இவர்கள் நடராச பெருமானை வழிபாடு செய்பவர்கள். நடராச பெருமான் எவ்வளவு உயர்ந்தவர், அவருக்கு வழிபாடு செய்பவரை எவ்வளவு உயர்வாக வைத்திருக்க வேண்டும். அதனாலே அந்த வழிபாடு செய்பவர்களை ஒரு பல்லக்கிலே ஏற்றி மேளதாளம் முழங்க, கையிலே தீவெட்டி 2 பேர் ஏந்த அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் வீட்டிலே கொண்டு விடுவது அவர்களுடைய மரபு. அந்த தில்லை 3000 அவர்கள் என்கிற தொகுப்பிலே யார் தலைவராக, அர்ச்சகராக அன்றைய வழிபாடு நிகழ்த்துகிறார்களோ அதற்கு இவ்வாறு செய்தல் அவர்களுடைய மரபு. உமாபதி சிவாச்சாரியார் ஒரு நாள் அந்த வழிபாட்டை செய்கிறார். வழக்கம் போல அவர் அந்த அர்ச்சகர் தலைவராக இருப்பதினாலே பல்லக்கிலே ஏற்றினார்கள். 4 பேர் பல்லக்கை சுமந்தார்கள். பல்லக்கை தூக்கி கொண்டு செல்லுகிற போது முன்னர் மேளதாளம், வரிசைகள், பரிசு, தீவெட்டி 2 பேர் தீவெட்டி ஏந்தி செல்கிறார். இப்படி அவர்கள் வீட்டிற்கு செல்லுங்கால் வழியிலே திண்ணையிலே அமர்ந்திருக்கிற மறைஞான சம்பந்தர் அவரை பார்க்கிறார். அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனத்தினாலே நினைக்கிறார்.
நினைச்ச உடனே ஒரு வாசகம் சொல்கிறார், ஒரு சொற்றொடர் சொன்னார். அந்த சொற்றொடர் அனைவரும் அறிந்த சொற்றொடர், சித்தாந்தத்திற்கு புதிது என்பவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். பட்ட கட்டையில் குருடு ஏகுதல் பாரீர் என்று சொன்னார். பட்ட கட்டையில் பகற்குருடுது ஏகுதல் பாரீர் அப்படின்னு வெகு சத்தமா எல்லாரும் கேட்கக்கூடிய வகையில சொன்னார். சிரிச்சார், சொல்லிட்டு சிரிச்சார். ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில சில வாசகங்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுவிடும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டினத்தடிகள் அந்த ஊர் மன்னனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வந்தராக வாழ்ந்தவர். அவர் ஒரு ஓலையை பிரித்து பார்க்கிறார், அதிலே ஒரு வாசகம் இருக்கிறது. அந்த வாசகத்தை படித்தவுடன் அவர் அப்படியே போட்டுவிட்டு ஒரு கோவணத்தை அணிந்து கொண்டு வெளியே சென்றால் அந்த வாக்கியம்தான், காதருந்த ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே. இந்த வாசகம் அவருடைய வாழ்க்கையே திருப்பி போட்டது. அதை போலத்தான் அருணகிரிநாதர், அவருக்கு ஒரு உபதேசம் கிடைத்தது. அந்த உபதேச சொல் சும்மா இரு சொல் அற. அல்லதான் அவர் கந்தர் அனுபூதியில் அழகா சொல்லுவார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்படி அந்த வாக்கியத்தை கேட்ட உடனே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுமே எனக்கு தெரியல. அப்படி அனைத்தையும் மறந்த நிலையிலே என்னை இழந்த நலம் சொல்லாய் அப்படின்னு முருகனிடம் அருணகிரிநாதர் சென்றார். எனவே எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு வாக்கியமானது அவர்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகிறது என்று சொல்வதற்காக. இங்கே அவர் மறைஞான சம்பந்தர் சொன்னார், பட்ட கட்டையில் பகற்குருடு ஏகுதல் பாரீர் என்று சொன்னார். எல்லாரும் வந்து பாருங்க, பட்ட கட்டையில ஒரு பகற்குருடு போகுது. உடனே இத காதுல வாங்கினார் உமாபதி சிவாச்சாரியார். அவருக்கு தெரியுது பட்டக்கட்டைங்கிறது பல்லக்கு. ஏன்னு கேட்டா அதை மரமா உயிரோட இருந்ததை வெட்டினாங்க, அது இறந்து போச்சு, அது பட்டு போச்சு, அது மீண்டும் துளிராது, அதனால அந்த பல்லக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் பட்டக்கட்டை. அந்த கட்டையில ஏறி இவர் உட்கார்ந்து இருக்கிறார். குருடுன்னா கண் பார்வை இல்லாதவர். இரவுல இருட்டா இருக்கிற நேரத்தில் எல்லாரும் குருடர்கள் தான், கண் இல்லை. ஆனா பகல்ல நன்றாக வெளிச்சம் தெரிகிறது, அதிலே ஒரு தீவட்டி இவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதனாலதான் அவர் பகற்குருடுனார். இதை மேலோட்டமாக இதை உணர்ந்து கொண்டார் நமது உமாபதி சிவாச்சாரியார். உடனே கிடுகிடுன்னு அந்த பல்லக்கில் இருந்து இறங்கினார். இறங்கி மறைஞான சம்பந்தருடைய திருவடிகளில் போய் விழுந்தார். விழுந்து வணங்கி, நீங்கள் சொன்ன வாசகத்தினுடைய பொருள் யாது, அதை விளக்குங்கள் சொன்னார். ஏன்னா அவருக்கு பொருள் புரிந்தது. இதுதானா அவர் சொன்னதும், அவர் உட்பொருள் ஏதாவது இருக்கிறதா என்பதற்காக விழுந்து வணங்கினார். அதோடு மட்டும் இல்லை, என்னை உங்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், ஒண்ணுமே சொல்லல. அவருக்கு எந்த விதமான முகக்குறிப்பும் இல்லை. எழுந்தார், அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கார். எந்த விதமான பேச்சும் இல்லை, பேசவே இல்லை. பேசாம அவர் பாட்டு போயிட்டு இருக்கார். இவரு அதே மாதிரி இவரும் பின்னாடியே போய்கிட்டு இருக்கார். அதுதான் அந்த நேரம். அவர் போயிட்டு இருந்தோம்னா இவரும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அது மாதிரி எத்தனை நாள் போனார்னு தெரியல. தினம் காலையில எழுவார், தன்னுடைய பூஜை புனஸ்காரங்களை முடிப்பார், நேரா வந்து மறைஞான சம்பந்தரோட கிளம்பிடுவார். அவர் எங்க போறாரோ அங்கெல்லாம் இவரும் போவார். இப்படி அவர் எத்தனை நாட்கள் சென்றார் என்று அறிவதில்லை, அறிய வரவில்லை. ஒரு நாள் அவர் அந்த தெருவின் வழியாக செல்லும் பொழுது, செங்குந்தர் தெரு என்று ஒரு தெரு, அந்த தெருவுக்கு போறார். அந்த செங்குந்தர் தெருவிலே அனைவரும் பட்டு நூல் நெய்பவர்கள். அந்த பட்டு நூலுக்கு பாவுக்கு கூழ் ஊற்றுவார், கூழ் தடவுவார்கள். அந்த கூழ் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இவர் போய், என்னுடைய காலை உணவிற்கு ஏதாவது தாருங்கள் என்று மறைஞான சம்பந்தர் அவர்களை கேட்டார். உடனே அவர்கள் அந்த கூழை ஊற்றினார். கூழை 2 கைகளினாலும் வாங்கி இவர் குடித்தார். 2 கைகளினாலும் வாங்கி குடிச்சார் இல்லைங்களா. அவர் என்ன சொல்லிட்டே குடிச்சார், இது வந்து பெருமாள் சிவபெருமானினுடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி குடிச்சார்.
அதை சிவப்பிரசாதம் சிவப்பிரசாதம் என்று சொல்லி வாங்கி கொடு. அந்த கூழ் நீர்த்து போயிருக்கும். அது விரல் இடுக்குகளின் வழியாக, கட்டை விரலின் வழியாக இறங்கி முழங்கையில கீழே வழிந்தது. இல்ல முழங்கை வழிவார நெய் புண்போம்னு சொல்லுவாங்கல்ல ஆண்டாள், அந்த மாதிரி முழங்கையில வழிந்தது. வழிந்த உடனே இதை பார்த்துக்கிட்டு இருந்தாருல பின்னாடி நின்று இருந்த உமாபதி சிவாச்சாரியார் நேரா போனார். தன்னுடைய 2 கைகளாலையும் அந்த கூழினை வாங்கினார். அந்த கசிந்து கொண்டிருக்கிற ஒழுது கொண்டிருக்கிற கூழை வாங்கி தான் குருப்பிரசாதம் என்று குடித்தார். சிறிதும் அருவருப்பில்லாமல் குடித்தார். ஏன்னா ஒருத்தருடைய கையில பட்டது நாம எச்சில்னு சொல்லுவோம். அதுல இருந்து வழிந்து அதை ஒருவர் குடிக்கிறார் என்றால் அவர் குருப்பிரசாதம் என்று. உடனே மறைஞான சம்பந்தர் இதை பார்த்தார். பார்த்த உடனே இவருக்கு பக்குவ நிலை வந்து விட்டது, எனவே நாம் அவரை சீடராக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு. அப்பதான் அவரை சீடராக ஏத்துக்கிறார். இப்ப நம்ம அந்த பட்டக்கட்டைக்கு வருவோம். இந்த பட்டக்கட்டையில போனாங்க இல்லையா, அப்ப அதுக்கு என்ன உள்பொருள் என்னன்னு கேட்டா, அந்த பட்டக்கட்டை தான் ஆணவம். முன்னாடி தீவட்டி. இந்த இதால இப்படி போவதனால இது எதை குறிக்கிறதுன்னா ஆரவாரத்தன்மையை குறிக்கிறது. ஆகுல நீரபிரன்னு சொல்லுவார் இல்லையா திருவள்ளுவர், அந்த மாதிரி இது ஆரவாரத்திற்காகத்தானே ஒழிய உண்மையில் இவ்வாறு சென்றால் இறைவன் திருவடியை அடைய முடியாது. அப்ப எப்பதான் அடையலாம் அப்படின்னு கேட்டா, உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல, அது எந்த விதமான ஆரவாரமும் இல்லாம நடையாக போனாலும் நடந்தே போனாலும் அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய திருவடியை அடைய முடியுமே தவிர, இவ்வாறு ஒரு படோடமாக போனால், ஆடம்பரமாக சென்றால் நிச்சயமாக இறைவனுடைய திருவடியை அடைய முடியாது என்பதை சொல்வதற்காகத்தான் அவர் பட்டக்கட்டையில் பகற்குருடு ஏகுதல் பாரீர்னு சொன்னார். எனவே ஆணவத்தை நீக்குகிற பொழுதுதான் இறைவன் நம்முடைய அன்புக்கு கட்டுப்பட்டாரே தவிர ஆணவத்திற்கு ஒருபோதும் அவர் திரும்பி பார்க்க மாட்டார். அவர் நம் மனத்திலே இல்லாதவனாகிவிடுவார். அப்படிப்பட்ட பெருமான் இங்கே மறைஞான சம்பந்தர் வடிவிலே இருந்து உமாபதி சிவாச்சாரியாருக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை உபதேசம் செய்தார். அடுத்தது இவர் பக்கத்துல சிதம்பரத்துக்கு அருகாமையில திருக்கலாஞ்சேரி என்கிற ஒரு பகுதி உள்ளது. அந்த இடத்துல ஒரு திருமணம் அமைத்து அங்கே சிவனிஷ்டை, ஏன்னா சிவபெருமானிடத்திலே இருப்பவர்கள் அவர்கள் அனைவரும் சிவனிஷ்டையிலே இருப்பார்கள். அவர்கள் சிவனிஷ்டையிலே இருந்தார்கள். பல காலம் தவம் இயற்றினார்கள். பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்கு தீட்சை கொடுத்தார். ஏன்னா தீட்சை கொடுக்கிறதுங்கிறது அவங்களுடைய அந்த சந்தனாச்சாரியார்களுடைய மரபு. எனவே தீட்சை கொடுத்தார். இந்த தீட்சை கொடுத்துட்டு கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். வாழ்ந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆவணி மாதம் இந்த நட்சத்திரத்திலே, இங்க உத்திர நட்சத்திரத்திலே இறைவனுடைய திருவடி நிழலிலே அவர்கள் சேர்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் 14 சாத்திரத்திலே மறைஞான சம்பந்தர் எந்த நூலையும் செய்யவில்லை. இவர் எந்த நூலும் எழுதினதாக இல்லை. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறார்கள், சிவதர்மம் என்கிற ஆகமத்திலே உத்தர பாகத்தை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் சதமணி கோவை என்னும் நூலை செய்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். எனவே ஆராய்ச்சி அளவிலே அது இருக்கிறது. இவர் எந்த விதமான நூலும் செய்தார் இல்லை. நூல் ஏதும் செய்யவில்லை என்றாலும் கூட இவருடைய சீடரான உமாபதி சிவாச்சாரியார் 14 நூல்களிலே 8 நூல்களை செய்திருக்கிறார். ஆமா, செய்யல. தம்மக்கள் அறிவிடமைங்கிற மாதிரி தம்முடைய சீடர் 8 நூல்களை செய்திருக்கிறார். அந்த 8 நூல்களுக்கும் சித்தாந்த அட்டகம் என்று பெயர். அந்த 8 நூல்களையும் நாம் சிறப்பாக சித்தாந்திகள் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த 8 நூல்கள்ல ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது, அதை சொல்றேன். பொதுவாக ஒரு குரு என்றால் அந்த குருவினுடைய பெருமையை அவருடைய மாணவரை கேட்க வேண்டும். அவர் தான் சொல்லணும், இந்த மாதிரி நம்ம ஆசிரியர் இப்படி இருப்பார், அவருடைய வாழ்க்கையை நானும் பின்பற்றி இருக்கிறேன் அப்படின்னு மாணவர்கள் எவ்வாறு பாராட்டுகிறார்களோ அதை பொறுத்துத்தான் அந்த ஆசிரியருடைய பெருமை இருக்கிறது.
அப்ப ஒரு அந்த மறைஞான சம்பந்தரை பற்றிய ஒரு பாடல் ஒன்று. பார் திகழ வளர் சாமவேதம் மல்க பராசர மாமுனிவர் மரபு பயில ஞான சார்புதர வந்தருளி. சாமவேதம் மல்க என அவர் சாமவேதத்துல வந்தவர், அதனால சாமவேதத்தை வளர்ச்சி அடையுமாறு செய்ய. பராசர மாமுனிவர் மரபு பயில, அந்த மரபினை வளர்த்து வருமாறு. ஞான சார்பு தர, ஆக ஞான சார்பினை நமக்கு எல்லாருக்கும் உண்டாக்குமாறு. எம்மை ஆண்ட சைவ சிகாமணி, அவருக்கு சைவ சிகாமணின்னு பட்டம் கொடுத்தார். மருதை தலைவன், ஏன்னா இந்த பகுதி வயலும் வயல் சார்ந்த பகுதிங்கிறதுனால மருதை தலைவன். அந்தன் கார்மருவு பொழில் புடை சூழ் மதில் மீதே மதியம் கடவாமை நெடுங்குடியின் கரந்தமையும் கடந்தை சீர்நிலவு மறை ஞான சம்பந்தன் எந்தை திருவளரும் மலரடிகள் சென்னி வைப்பாம். இந்த பாடல் மறைஞான சம்பந்தருடைய துதியாக அமைந்திருக்கிறது. இதுல அவர் பராசர குலத்திலே பிறந்தவர், சாமவேதம் படித்தவர், அதுமில்லாமல் கடந்தை பெண்ணாடம் என்கிற ஊரிலே பிறந்தவர் என்பதையும், அவர் சைவ சிகாமணியாக பலரையும் ஆண்டு தன் வயப்படுத்தியவராக சொல்லப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக ஒரு செய்தி. உவேசா அவர்கள், தமிழ்காத்தா என்று நம்மாலே வழங்கப்படுகிற உவேசா அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே கட்டிய வீட்டிற்கு தன்னுடைய ஆசிரியர் பெயரை வைத்தார் என்று சொல்லுவார்கள். அப்ப சாதாரணமா ஒருத்தர் வீடு கட்டினாங்கன்னு சொன்னா தன்னுடைய மனைவி பெயரை வைப்பாங்க, இல்லை இறைவன் பெயரை வைப்பாங்க, அல்லது தன் பெயரை வச்சுக்கிடுவாங்க. ஆனால் உவேசா அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பால் இருந்த அன்பின் காரணமாக அவர் என்ன செய்தார், தன்னுடைய ஆசிரியர் பெயரை அந்த வீட்டிற்கு வைத்தார் என்று வரலாறு கூறும். அதை போலவே நமது உமாபதி சிவாச்சாரியார் ஒரு சிறப்பான செயலை செய்திருக்கிறார். இதனோடு தொடர்புடைய செய்தி என்பதனாலே அதையும் உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதுகிறேன். இவர் தன்னுடைய ஆசான் குருவாகிய மறைஞான சம்பந்தர் மீது ஒரு தூது பாடியிருக்கிறார். அந்த 14 சாத்திர நூல்கள்ல ஒரே ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்த ஒரு சாத்திரம் இதுதான். இது நெஞ்சு விடு தூது. அந்த தூது நெஞ்சு விடு தூதுன்னு பேர். இதுக்கு தலைவர் யாருன்னு கேட்டா நமது மறைஞான சம்பந்தர். அப்ப அந்த தூதுல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தூதுவை பற்றி ஒரு முன்னுரை சொல்லிட்டு அந்த பகுதிக்கு போறேன். சொல்லி முடிச்சேன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். தூது என்பது பொதுவாக சங்க காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள் தங்களுக்குள் மாறுபடும் போது அவர்களை சந்து செய்விப்பதற்காக, சமாதானம் செய்வதற்காக தூதுவர்கள் செல்வார்கள். 2 அரசர்களுக்குள்ளால சண்டை ஏற்பட்டதுன்னா அந்த சண்டையை நிறுத்த பொருட்டு அல்லது அவர்களுள்ளே சமாதானம் செய்யும் பொருட்டு தூது செய்வார்கள் அவர்கள். அது சங்க காலத்துல. அகத்துறையை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் தலைவி இருவரும் ஒருவரை பார்த்து கொண்டு தங்களுக்குள் மனம் கலந்து இருக்கும் பொழுது தனிமையிலே இருக்கிற தலைவி தலைவனிடத்திலே புறாவையோ தமிழையோ தன்னுடைய நெஞ்சையோ கிளியையோ மேகத்தையோ தூது விடுவது மரபு. நம்ம சின்ன வயதுல படிச்சிருப்போம், நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு விளந்தன்னை அப்படின்னுட்டு. அதில் கூட கையது கொண்டு மெய்யது போர்த்தி காலது கொண்டு மேலது தழி அப்படின்னு ஒரு தூது பாட்டு வரும். அதே போல ஒரு இதுல தலைவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலா போவான், ஊர்வலம் வருவான். அவ்வாறு ஊர்வலம் வரும் பொழுது அவனுடைய பெருமைகளை சொல்லுவார். பெருமைகளை சொல்லி அவனுக்கு இருக்கிற 10 அங்கங்களை சொல்லி அதை தலைவி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவன் மீது மையல் கொண்டாள். மையல் கொண்டவுடனே தன்னுடைய நெஞ்சை அவனிடத்திலே தூதாக அனுப்பினாள். அந்த தூதுதான் இங்கே
தலைவன் யாருன்னு கேட்டா மறைஞான சம்பந்தர். தலைவி யாருன்னு கேட்டா நம்ம உமாபதி சிவம் தன்னை பெண்ணாக கற்பனை செய்து கொண்டார். தலைவி தன்னுடைய நெஞ்சை தூதாக அனுப்பினார். தன்னுடைய நெஞ்சு தூதாக போகாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கிளியோ அல்லது மேகமோ எதுவும் தூதாக போகாது. ஏன் அவ்வாறு தூது அனுப்புகிறார்கள் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய மனப்பாரம் குறைவதற்காக, தன்னுடைய மனசுல இருக்கிற கவலை கொஞ்சம் நீங்கும், தன்னுடைய இருக்கிற மனம் குறைந்து ஃப்ரீ ஆவாங்க, அதற்காக அவர்கள் ஒன்றை தூதாக அனுப்புவார்கள். அப்படித்தான் நம்ம மறைஞான சம்பந்தரைக்கு இவங்க அனுப்புறாங்க. இந்த நெஞ்சு விடு தூதுங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு நூல். அந்த இதுல 130 கன்னிகள் இருக்கின்றன. கலிவெண்பா பகுதியில் அமைந்திருக்கிறது. இதுல கலிவெண்பாங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்குது. இதுல நம்ம படிச்சோம்னு வச்சுங்களேன், இவங்க சிவபெருமானை சொல்றாரா இல்ல மறைஞான சம்பந்தரை சொல்றாராங்கிறதே தெரியாது. ரெண்டும் கலந்த மாதிரி இவருடைய இயல்பை அவருக்கு ஏற்றி, அவருடைய இயல்பை சிவபெருமானுக்கு ஏற்றி சொல்லி இருப்பார். ஏன்னா அதை படித்தவர்கள் உணர்ந்திருப்பார்கள். இருந்தாலும் அதை சொல்றேன். அப்ப முதல்ல என்ன பண்றாரு, சிவபெருமானினுடைய இயல்புகளை சொல்றார். சிவபெருமானினுடைய இயல்பு என்ன? வழக்கம் போல அரி அரண் ஆகியவை அவர்களாலே அறியாலும் பிரம்மனாலும் அறிந்து கொள்ள முடியாத இயல்புடையவன், வேதங்களுக்கு அப்பாற்பட்டவன், நாதம் விந்து ஆகிய எந்த தத்துவங்களாலும் அடைய முடியாதவன். இப்படி சிவபெருமானினுடைய இயல்புகளை சொல்றார். அதுக்கு பிறகு என்ன பண்றாரு, அதாவது உயிரினுடைய இயல்பை சொல்றார். உயிரினுடைய இயல்பு என்னன்னு கேட்டா, என்னைக்கு பதி இருக்கிறதோ அன்னைக்கே பசுவாகிய நாமும் இருக்கிறோம். ஆக பதி பசு பாசம் ஆகிய முப்பொருளை தான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அதுல பதி என்பது இறைவன், பசு என்பது உயிர்கள், பாசம் என்பது ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3. நம்ம திருமூலர் சொல்லியிருக்காருங்களா, பதி பசு பாசம் என பகர் 3 பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் நில்லாவேன்னு. அதை இவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். அதோட இல்ல, பதி பசு பாசம் ஆகியவை அனாதி, என்னைக்கு தோன்றுச்சுனே தெரியாது, அப்படியே இருக்கு. என்னைக்கு சிவபெருமான் இருக்கிறாரோ அன்னைக்கு இந்த உயிர்கள் இருக்கின்றன. அதுதான் அவர் ஒரு இடத்துல சொல்றார், சுடர் ஒளியான் என்றும் உளன், அன்று அளவு யானும் உளன். நீ என்னைக்கு இருக்கிறியோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன். நின்ற நிலையில் தரித்து நில்லாமல் சென்று சென்று தோற்றியிடும் அண்டம் சுவேதசங்கள் பாரின் மேல் சாற்றும் உற்பீசம் சராயுசங்கட்கு ஏற்ற பிறப்பு எல்லாம் பிறந்தும் இறந்தும். நீ இருக்கிறப்ப நான் இருக்கிறேன்னு சொல்றேன், ஆனா உன்னுடைய பகுதி வேற, என்னுடைய பகுதி வேற. நீ பிறப்பு இறப்பு இல்லாதவன், நான் அப்படி கிடையாது. வேறவையில, முட்டையில, விந்துல, கருப்பையில, இந்த மாதிரி 4 வகையான தோற்றத்துல இருப்பேன். லட்சக்கணக்கான யோனி வகைகள்ல நான் பிறப்பேன். பிறந்தும் இறந்தும் இருக்கக்கூடியது இந்த உயிரினுடைய இயல்பு அப்படின்னு உயிரினுடைய இயல்பு அந்த தூதுல சொல்றார். பிறகு இந்த நெஞ்சுக்கு என்ன பண்றாரு, நெஞ்சு நீ ஒரு இடத்துல இருக்க மாட்ட, நீ போகும்போது இவங்க எல்லாம் தடையா இருப்பாங்க, உலகாயுதர்கள் தடையா இருப்பாங்க. உலகாயுதர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா இல்லற இன்பம் தான் இன்பம். பெருமானை அடைதல்லாம் அவர்களுக்கு நோக்கமே கிடையாது. அந்த உலகாயுதர்கள்ட்ட போய் சேராத அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றார். ஒவ்வொரு சமயத்தையும் தாக்குறார். புத்தம் சமணம் ஆகியவற்றை சொல்லிட்டு அவர்களுடைய இறைவனுடைய தசாங்கம், நதி, கொடி, நாடு, ஊர், குதிரை, கார், மாலை, இப்படி யானை ஆகிய 10ஐயும் சொல்றார். கொடி, முரசு, ஆணை ஆகிய 10னுடைய இயல்பையும் சொல்றார். கடைசியா இறைவனுடைய பெருமையை சொல்றார். இறைவனுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டா, அப்படியே இறைவனை இங்கதான் பார்க்க முடியுமானா எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அல்லவா அவன். எனவே மேல 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 போயிட்டே இருக்கிறான். அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்ப உதாரணமா மேல இருக்கிறது சுத்தமாயா புவனம், அதற்கு கீழே அசுத்தமாயா புவனம், அது கீழே பிரகிருதி மாயா புவனம்.
நம்மளை சுத்தி ஒரு ஆகாயம் இருக்கு. இந்த ஆகாயம் இந்த உலகத்தை முழுவதும் சேர்ந்து இருக்கு, கவர் பண்ணி இருக்கு. இந்த ஆகாயத்துக்கு மேல, அப்ப இந்த ஆகாயம் எவ்வளவு பெரிதா இருக்கு பாருங்க. அந்த ஆகாயத்துக்கு மேல ஒரு புவனம் இருக்கு. அந்த புவனங்கள் தான் அசுத்தமாயா புவனம். அதுக்கு ஒரு ஆகாயம் இருக்கு. இந்த நம்ம இருக்கிற பிரகிருதி மாயாயத்திற்கு இருக்கிறதே ஆகாயம் பெருசுன்னா அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை விட பெரிதாக சுத்தமாயா புவனம், அங்க இருக்கிற உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆகாயம் இருக்குதுன்னு சொன்னா அது அதையும் தாண்டி இருப்பவன். உதாரணமா நாம ஒரு கலசத்தை ஆவாதனம் பண்றோம்னு சொன்னா முதல்ல ஒரு மனை போடும், அதுக்கு மேல வாழை இலை போட்டு நெல் வைப்போம், நெல்லை கொஞ்சம் கொட்டி அது மேல இன்னொரு வாழை இலை போட்டு அரிசி வைப்போம், அதுக்கு பிறகு கலசம் வைப்போம். கீழே இருக்கிறது பிரகிருதி மாயா புவனம், அதுக்கு மேல இருக்கிறது அசுத்தமாயா புவனம், அதுக்கு மேல இருக்கிறது சுத்தமாயா புவனம். இதையெல்லாம் கடந்து இருக்கிறது தான் கலசம், அதான் பெருமான். எனவேதான் இவர் என்ன பண்றாரு, ரொம்ப அருமையா இப்படியெல்லாம், அதாவது மேல 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 போயிட்டே, அதாவது இதையெல்லாம் கடந்து இருப்பவன் அப்படின்னு சொல்றார். அப்படி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பவன் என்பதனாலே இவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்று சொன்னார். சரி, இதெல்லாம் சிவபெருமானுடைய இயல்பை சொன்னார். இப்ப தன்னுடைய குருவான மறைஞான சம்பந்தரை பத்தி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு இங்க சொல்ல வர்றேன். அவர் சொல்றார், பொறியிலியேன் வெம்பும் பிறவியலை வீழாமல் வீடு அளித்த சம்பந்த மாமுனி என் தம்பிரான். பொறியிலியன் கேட்கலீங்க ஐயா. ஒண்ணு கேட்கலீங்க ஐயா. அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க, இது என்னது இப்ப கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குதுங்களாமா? அங்க சரியா கேட்கலாமா? இப்ப கேட்கும். வெம்பும் பிறவியலை வீழாமல் வீடு அளித்த சம்பந்த மாமுனி என் தம்பிரான். நீ அங்க உள்ள போசன. அம்புவியோர் போற்றும் திருவடி என் புன்தலை மேல் பொறித்தோன். இந்த போற்றும் தலையில திருவடியை வைத்தார். ஏன்னா திருவடி தீட்சைங்கிறது மிக சைவ சமயத்துக்கு மிக முக்கியமானது. நம்ம அப்பர் பெருமானார் பல இடங்கள்ல அவர் இறைவனை கேட்டு பார்த்தார். அப்புறம் தான் நல்லூருக்கு வான்னு சொல்லிட்டு நல்லூர்ல இறைவனுக்கு திருவடி தீட்சை தந்தார். அதுதான் சேக்கிழார் சொல்லுவார், நன்மை பெருகு அருள் நெறியே வந்தனைத்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்பார். இது பெருமானுக்கு. அதே போல சுந்தரருக்கு பாத்தீங்கன்னா சித்தவிட மடத்துல அவரு வயதானவராக அந்த மடத்துல அவரோட படுத்திருந்து அவருடைய தலையில இடிச்சுக்கிட்டே இருப்பார். என்னப்பா இந்த மாதிரி பெரிய உன்னோட ரோதனையா போயிருச்சே, நகர்ந்து படும்பார். எனக்கு கண்ணு புரியல, வயதானவன் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 முறை அவருக்கு வேணும்னே சொல்லி திருவடி தீட்சையை கொடுக்கிறார். ஏன்னு கேட்டா அவர் அங்க அப்பர் பெருமானார் இந்த இடத்துல உழவாரத்தொண்டு செய்திருக்கிறார். அவர் கைத்தொண்டு செய்த இடத்திலே என்னுடைய கால் பரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சித்தவட மடத்திலே தங்கிட்டார். எனவே இறைவனா சென்று சுந்தரருக்கு திருவடி தீட்சையை அளித்தார். அந்த திருவடி தீட்சையை இவருக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த பாடல்ல சொல்றார், பொறியிலேயேன் வெம்பும் பிறவியலை வீழாமல் வீடளித்த சம்பந்த மாமுனி என் தம்பிரான். அம்புவியோர் போற்றும் திருவடி என் புன்தலை மேலே பொறித்தோன் அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல சொல்றார், குருவேடமாகி குணம் குறி ஒன்று இல்லா பெருவேடமாய் நிறைந்த பெருமான். அந்த மறைஞான சம்பந்தராக வந்தது சிவபெருமானேதான். எனவே குருவேதான் நமக்கு பெருமான்.
சிவமாக, குருவே சிவமாக கருத வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த குருவையே சிவமாக கருதினாலே அவர் சொன்னார் குருவேடமாகி. ஆக குருவாக வந்தார். வந்த உடனே அவருக்கு நம்மள மாதிரி மானுட சட்டை தாங்கி வந்ததுனால நம்ம குணம் இருக்குமானா இருக்காது. அவர்கள் குணம் குறி இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆக மறைஞான சம்பந்தர் அவருக்கு குருவேடமாக இருந்தார். அவருக்கு குணம் இல்லை. நமக்கு இருக்கிற மாதிரி முக்குணங்கள் அவருக்கு இல்லை. அதே மாதிரி குறி இல்லை, அவர்களுக்கு அடையாளம் கிடையாது. அந்த மாதிரி குணம் குறி இல்லா இடத்தான் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு இடத்துல கற்றவர் வாழ்த்தில்லையான்னு சொல்றார். ஆக சிதம்பரத்திலே அவர்கள் இருக்கிறவர்கள் என்று சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்றார், பவனி வரும்போது எப்படி நடந்ததுன்னு சொன்னார்னா, மட்ட அவிழ்த்தார் வானோன் பவனி வரக்கண்டு வல்வினையேன் ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். எல்லாரும் வழிபட்டாங்க, நானும் பார்த்தேன். தான் என்னை பார்த்தான், அவர் என்னை பார்த்தார். பழைய வினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். அப்ப எனக்கு பழைய வினையில பஞ்சமல 5 வகையான மலங்களுடைய கொத்து இருந்தது, அதையெல்லாம் நீத்தான். நினைவு வேறாக்கினான். என்னுடைய நினைவை இந்த உலகியல் நினைவில் இருந்து சிறிது சிறிதாக கழன்று அந்த இறை சிந்தனைக்கு என்னை மாற்றினான். ஆக என்னுடைய கரணங்கள் எல்லாம் பசுக்கரணங்களாக இருந்ததை நினைவு வேறாக்கினான் என்று சொன்னதனாலே இறை பசுக்கு கரணம் பதிக்கரணமாக மாறிவிட்டது என்று சொன்னார். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல சொன்னார், அஞ்செழுத்தை நெஞ்செழுத்தி நேய மயல் ஆக்கி அஞ்செழுத்தை உச்சரிக்கும் கேண்மை உணர்த்தி. அப்ப 5 எழுத்தை அவருக்கு உச்சரிப்பு செய்தார். அவருக்கு எப்படி நம்ம மாணிக்கவாசகர் சொன்னார் இல்லையா, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு அந்த 5 எழுத்து உபதேசம் இவருக்கு செஞ்சார். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல சொன்னார், இந்த 5 எழுத்தை நெஞ்செழுத்தி சொல்லுகிற பொழுது நம்முடைய பாச வினை காரணமாக சிறிது அச்சம் தோன்றும். அந்த அச்சத்தை நீக்குவதற்காக இறைவன் எனக்கு சுடரை தூண்டுவது போல தூண்டினான் அப்படின்னு சொல்றார். எப்படி சொல்றாருன்னு கேட்டா, இங்க பாருங்களேன், சென்று விளக்கை எழ தூண்டி செஞ்சுடரின் ஒன்றி ஒரு விளக்கின் உள்வழியாய் நின்ற பெருவிளக்கின் பேரொழியாய் உள்ளே பிரசம் அருவும் மலர் போல மதித்து. இத நாம கொஞ்சம் அனுபவபூர்வமா சொல்லணும். ஒரு சுடர் இருக்கு, விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுல 3 வகையான ஒளி இருக்கு. ஒண்ணு வெளியில இருக்கிற நமக்கு அது சுடர் ஒளி. அதுக்கும் கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா தீப ஒளி. சுடர் ஒளியில முதல்ல பிரபை ஒளி, அடுத்தது தீப ஒளி, அடுத்தது கனல் பொறி நிற ஒளி. ஆக மொத்தம் 3 ஒளி இருக்குது. ஆக ஒரு விளக்கு சுடர் ஒளி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் முதல்ல வெளியில இருக்கிறது அது பிரபை ஒளி, அதுக்குள்ள தீப ஒளி, அதுக்கு உள்ள நிற ஒளி, அதாவது கனல் பொறி நிற ஒளி. இந்த 3ஐயும் பெருமான் என்ன பண்றாரு, குருவாக வந்திருக்கிறவர் வெளியில இருக்கிறது சி. வெளியில இருக்கிற அந்த பிரபை ஒளி இருக்கு பாருங்க, அது சி. அதுக்கு உள்ளால போறோம், அது தீப ஒளி, அது வ. அதுக்கு உள்ளால போறோம், அந்த நிற ஒளி, அது ஏ. எனவே இந்த 3 எழுத்தோடு பொருந்தி நமக்கு குரு உபதேசம் செய்கிறார். சரி, அப்படி உபதேசம் செய்யும் போது என்ன ஆகும்னா, அந்த திருவருளாகிய நடுவில் இருக்கிற ஒளி இருக்கு பாருங்க, அது உள்ள இருக்கிற ஒளியை விழுங்கி கொண்டு சி என்கிற பிரபை ஒளியோட சேர்ந்து ஒரே ஒளியாக மாறிவிடும். ஆக திருவருள் சக்தியானது நம்ம ஆன்ம ஒளியை உட்கொண்டு முழுங்கி அது என்ன பண்ணும், சிவ ஒளியாக மாற்றும். இதைத்தான் அவர் அந்த இடத்துல சொல்றார். இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றார். என்ன இப்படி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாமரை மலர் இருக்கிறது. அந்த தாமரை மலர் சி, அதுக்குள்ளால ஒரு பொகுட்டு இருக்கு, அதுக்குள்ளால தேன் இருக்கு. வெளியில இருக்கிறது சி, அடுக்கிறது வ, அதுக்குள்ளால இருக்கிறது ஏ. அப்ப அந்த தேனை குருவாக அவர் என்ன பண்றாரு, தூண்டுறார். அப்படி தூண்டும் பொழுது தேனை சிவனோடு சேர்த்து ஒன்றாக மாற்றுகிறார். அதனாலதான் அப்பர் பெருமான் சொன்னார், தூண்டு சுடரணைய சோதி கண்டாய், தூண்டு சுடரணைய சோதி கண்டாய் என்று சொன்னார். இப்படி சிவபெருமானை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு தத்துவார்த்தங்களான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்படி இருந்தாலும் கூட கடைசியா என்ன சொல்லிட்டாரு, பூங்கொன்றை வாங்கி புகழ்ந்து புரி நெஞ்சமே ஈங்கொன்றை வாராயினி. போய் அவர் வைத்திருக்கிற பூங்கொன்றையை நீ வாங்கி வா என்று தன்னை ஒரு பெண்ணாக கருதி
இந்த உமாபதி சிவாச்சாரியார் தன்னுடைய குருவான மறைஞான சம்பந்தரிடத்திலே அனுப்பி இருக்கிறார் இந்த நெஞ்சை. அதனுடைய கடைசியா ஒரு வெண்பா இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். வெம்பும் பிறவி அலை வீழாமல் வீடு அளித்த சம்பந்த மாமுனிவன் தார் வாங்கி, தார்னா மாலை, அதாவது ஆண்கள் போடுகிற மாலைக்கு தார்னு பேரு. அதாவது வெம்பும் பிறவி அலை வீழாமல் வீடு அளித்த சம்பந்த மாமுனிவன் தார் வாங்கி அம்புந்தும் வஞ்சமேவும் விழியார் வல்வினை எல்லாம் அகல நெஞ்சமே வாராய் நினைந்து. எனவே அவர்கிட்ட போயிட்டு அவர் போட்டிருக்கிற மாலையை வாங்கிக்கிட்டு வா, நீ இங்க இருக்கிற என்னுடைய வல்வினை எல்லாத்தையும் நீங்குமாறு, என்னுடைய பிறவி அலையை நான் வீழாமல் பிறவி முழுவதும் களையுமாறு, இந்த பிறவி நீங்குமாறு எனக்கு அந்த மாலையை வாங்கி வா என்று தன்னுடைய நெஞ்சத்தை அவர் தூதாக அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே குருவருள் அன்றி திருவருளை பெற முடியாது, திருவருளை அன்றி சிவத்தை பெற முடியாது. எனவே குருவையே சிவமாக கருதி வழிபடும் மரபு நமது சமயத்திலே இருக்கிறது. இவ்வாறாக மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவத்திற்கும் நமக்கும் பல்வேறு அருட்செயல்களை செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். அவர் காட்டிய வழியிலே நடந்து தீட்சை பெற்று, ஏன்னா தீட்சையில நிறைய அவர் சொன்ன மாதிரி நயன தீட்சை இருந்தது, ஸ்பர்ஷ தீட்சை இருந்தது, மானச தீட்சை இருந்தது. அவ்வாறு தீட்சை பெற்று நாமும் சைவ 12 திருமுறைகளை ஓதுதல் போல சாத்திர நூல்களையும் படித்து, இந்த நேரத்திலே சாத்திர நூல்களையும் படித்து அது காட்டிய வழியிலே நிற்க வேண்டுமாய் அனைத்து அடியார் பெருமக்களையும், இதுவரை பொறுமை காத்த உங்கள் அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. சிவாய